எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கார்ல, நான் அவரை பார்க்க போகணும். கல்யாணத்துக்கு வந்த சொந்தக்காரங்க கூட இன்னும் திரும்பி போகல. கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க வீட்டுக்கு உன்னை பார்க்க வருவாங்களே. நீ என்னடானா ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்றியே? உங்க அப்பாக்கு எதுவும் ஆகாது மதி. கல்யாணமான அன்னைக்கே பொண்ணு வீட்ல இல்லனா நல்லா இருக்காதுல்ல, அதுக்குதான் அம்மா சொல்றாங்க. நேத்து ராத்திரி எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஏதோ வருத்தத்துல மண்டபத்துல கூட நான் அவர்கிட்ட சரியா பேசல. எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. நான் அவர் கூட இருக்க வேண்டாமா? நாங்கெல்லாம் இருக்கோம்லம்மா, நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாருமா, தங்கராஜ் வாக்கு கொடுத்தானா அதை கண்டிப்பா காப்பாத்துவான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் உங்க அப்பாவுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே நல்லபடியா நடக்கும். என் அம்மாவும் தங்கச்சியும் தனியா இருப்பாங்க. அதுக்குதான் எங்க ஆளுங்க இருக்காங்களே. நான் இருந்து பாத்துக்கிற மாதிரி ஆகாதுல்ல. நீ உன் வேலைய ஒழுங்கா பார்த்திருந்தா உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க வேண்டிய அவசியமும் இல்ல, நீ அவர் கூட இருந்து பார்க்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வருத்தப்பட்டு பேசுற பொண்ணுகிட்ட யாராவது இப்படி பேசுவாங்களா? அம்மா, நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. ஆனா நீ வருத்தப்படுற அளவுக்கு அப்பாவுக்கு ஒண்ணு இல்லைல்ல, நல்லா தானே இருக்காரு. ஆமா, நல்லா சாப்பிட்டு எல்லார்கிட்டயும் பேசலாம் செஞ்சாரே. அத்த, ஒரே நிமிஷம். இப்ப என்னம்மா, உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஒரே நிமிஷம். ஹலோ. ஊர்ல ஏதாவது பிரச்சனைனா உங்க பொண்ணு தைரியமா இருக்கா. ஆனா தான் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா பயந்து போறா. அப்பாக்கு என்னாச்சோன்னு பதறா. கல்யாணம் ஆன அன்னைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம் நாங்க சொல்றோம், கேட்கல. சரி, அப்பாவை நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாலும் கேட்கல. அதுக்கு தான் உங்களுக்கு போன் பண்ண கொடுக்குறேன், பேசுறீங்களா? கொடுங்க சார். ஹலோ. இப்பதானே நீ அந்த வீட்ல காலடி எடுத்து வச்சிருக்க, அதுக்குள்ள இங்க வரணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் போகுதுன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? மண்டபத்துல இருந்து நேரா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தோம். நாங்க வரதுக்கு முன்னாடியே தங்கராஜ் சாரோட ஆளுங்க வந்துட்டாங்க. ஓ மாமா, அத்தை, பெரியம்மா, பெரியப்பா, அவங்க பையன் சதீஷ் எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. நாங்க வராம நீ இன்னைக்கு இங்க வந்தா நல்லா இருக்காது. நான் தான் சொல்றேன்ல, அப்பாவை நாங்க பாத்துக்கிறோம். உன்னோட புகுந்த வீட்டுக்காரங்க இடத்துல நான் இருந்தாலுமே கூட கல்யாணமான அன்னைக்கே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்லயே இருந்தா சொல்லியிருப்பேன். நீ வந்து பார்க்கலனா யாரும் குத்தம் சொல்ல போறதில்ல. உன் அப்பா டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நீ பொறுமையா வீட்ல கூட வந்து பாத்துக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும்னு முத நாளே பிரச்சனை பண்ணாத மதி. நீ தங்கராஜ் சார் கிட்ட போன கூட. சொல்லுங்க. மதி பேசினது பெருசா எடுத்துக்காதீங்க சார்.
அவ வர வேண்டாம்னு நான் அவகிட்ட சொல்லிட்டேன். ம். சரிங்களா சார்? சரிங்க, சந்தோஷம். உங்களுக்கு அங்க என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம என் ஆளுங்க கிட்ட கேளுங்க, அவங்க செய்வாங்க. சரிங்க சார். மதியோட அம்மாவே சொல்லிட்டாங்க மதிய ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டான்னு. மலர், வாங்க. ஆ, மச்சானோட கல்யாண வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நீங்க நம்ம ஆபீஸ்க்கு வந்துருங்களேன், அங்க உங்களை மீட் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. டேய் சுரேஷ், என்னடா இன்னைக்குதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, புது மாப்பிள்ளை நீ சந்தோஷமா இருக்க வேண்டாம்? ஏன்டா எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிற? அது மட்டும் இல்லாம புதுசா கல்யாணம் ஆன ஒய்ஃபை வீட்டுல விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, என்னடா பண்ணிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்னால நம்பவே முடியல. ஒரு மாதிரியா இருக்கு மாமா. டேய் என்ன மச்சான் நீ? இன்னைக்கு உனக்கு கல்யாணம்னு பசங்களோட காது குத்தாண்டைக்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல்ல? திடுதுப்புனே என்னமோ கூட்டிட்டு போய் உன்னை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன மாதிரில நீ பேசுற. அழகுமதியோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க. இன்னும் என்னால அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரவே முடியல. நடந்ததெல்லாம் ஒரு கனவா இருக்க கூடாதான் தோணுது. திடீர்னு கனவு கலைஞ்சு நான் எழுந்துட மாட்டேனான்னு எனக்கு தோணுது. நடந்தது எதுவுமே கனவு இல்ல மச்சான், எல்லாமே நிஜம்தான். சில விஷயங்கள் நம்மள மீறி நடக்கும், ஆனா அப்படி நடக்கிறது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு நீ நினைச்சுக்க. ஏ சுரேஷ், முதலா அழகுமதிய நம்ம காலேஜ்ல பார்த்தோம்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மாமா மறக்க முடியும்? என்ன பேச்சு பேசினா அவ? டேய் அவ பேசுனத விடுறா. அவளை பார்த்ததும் நீ என்ன சொன்ன? மாமா, நாம படிக்கும்போது இப்படி ஒரு அழகான டீச்சர் இல்லையேன்னு நீ சொன்னியா இல்லையா? சொன்னேன்தான் மாமா, ஆனா அதுக்கு இரு 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 நீ அவளை ரசிச்சியா இல்லையா? மாமா, அப்ப ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல உன் மனசுல எங்கேயோ ஒரு ஓரமா உனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு. ஒருவேளை உனக்கும் அவளுக்கும் இந்த பஞ்சாயத்து வரலனா நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஆசைப்பட்டிருப்பியோ என்னவோ? சுரேஷ், நீ உன் ஆள் மனசுல என்ன நினைக்கிறியோ அது அப்படியே நடக்கும்னு யாரும் சொன்னாங்களே. யார் அது? சட்டுன்னு பேர் கூட ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நான் இருக்கிற கடுப்புல யார் என்ன சொல்லிருக்காங்கன்னா என்கிட்ட கேக்குறீங்க பாத்தீங்களா? ஏய், கடுப்பு அடிக்காத சுரேஷ். உனக்கு எது நடந்திருந்தா நீ நல்லா இருந்திருப்பியோ அதுதான் இப்போ உனக்கு நடந்திருக்கு. அவளோட சேர்ந்து ஒரு லைஃபை லீட் பண்ணா நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கொஞ்ச நேரம் கூட என்னால அவ கூட இருக்க முடியல. அதான் இங்க ஓடி வந்துட்டேன்.